ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 8ஆம் அத்தியாயம் யம உலகம். அன்னை லோபாமுத்ரா கூறினார், என் வாழ்க்கையின் தலைவரே, தங்கள் மகிமையான நாவால் விவரிக்கப்படும் புனித நகரங்களின் தகுதியான கதையை கேட்டு நான் முழுமையாக திருப்தி அடையவில்லை. சிறந்த பிராமணரான சிவசர்மன் முக்தியின் நகரமான மாயாபுரியில் இறந்தார். இருப்பினும் அவருக்கு முக்தி கிடைக்கவில்லை. சிவாசர்மன் அதற்கான காரணத்தை கூறுங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், இனிமையான குரல் கொண்ட பெண்ணே, இந்த நகரங்களில் ஒருவர் நேரடியாக முக்தியை அடைவதில்லை. முன்பு இந்த விஷயம் குறித்து ஒரு பழைய புராண கதையை நான் கேள்வியுற்றேன். என் அன்பு மனைவியே, புண்ணிய சீலரும் சுசீலரும் சிவசர்மனுக்கு சொன்ன அற்புதமான உட்குறிப்பு. பாவங்களை அளிக்கும் கதையை கேளுங்கள். சிவசர்மன் கூறினார், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தகுதி வாய்ந்த சேவகரே, தாமரை இதழ்களை போன்ற விழிகளை உடையவரே, உள்ளங்கைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு பக்தியுடன் நான் ஒன்றை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். உங்கள் பெயர்கள் எனக்கு தெரியாது. உங்கள் அம்சங்களிலிருந்து நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நீங்கள் நிச்சயமாக புண்ணியசீலன் மற்றும் சுசீலன். 2 சேவகரும் கூறினார்கள், பகவான் மீது பக்தி கொண்ட தங்களை போன்றவர்களுக்கு தெரியாதது என்ன? இவை மட்டுமே மகிமையான தங்களால் சொல்லப்பட்ட எங்கள் பெயர்கள். உங்கள் மனதில் வேறு ஏதாவது கேட்கப்பட வேண்டும் என்றால் அதை தயக்கமின்றி வெளிப்படுத்துங்கள். மிகவும் புத்திசாலியே, மிகுந்த மகிழ்ச்சியுடன் நாங்கள் பதிலளிப்போம். பகவானின் சேவகர்கள் சொன்ன இந்த நேர்மையான மற்றும் மிகவும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டதும் அவர் பின்னர் பதிலளித்தார். தெய்வீக பிராமணர் கூறினார், மிக குறைந்த மகிமையும் கொண்ட இந்த உலகம் என்ன? இதில் மிக குறைந்த தகுதி உள்ளவர்களின் உருவங்கள் உள்ளன. இந்த அம்சங்கள் கொண்ட நபர்கள் யார்? என்னிடம் கூறுங்கள். உதவியாளர்கள் கூறினார்கள், இது பிசாசுகளின் பேய்களின் உலகம். சதை உண்பவர்கள் இங்கே வாழ்கிறார்கள். சில பரிசுகளை கொடுத்து பின்னர் மனம் திருந்துபவர்கள். இல்லை இல்லை என்று கூறி இறுதியில் ஏதாவது கொடுப்பவர்கள். ஒரு முறை தற்செயலாக சிவனாரை வணங்கி பின்னர் மனதில் தூய்மையற்றவர்களாக மாறுபவர்கள். மிக குறைந்த தகுதியும் மிக குறைந்த செழிப்பும் கொண்டவர்கள். நண்பரே, அவர்கள் இந்த பேய்களாக மாறிவிட்டனர். அந்த இடத்திலிருந்து முன்னேறி செல்லும் போது மகிழ்ச்சியான மற்றும் நன்கு ஊட்டமளிக்கும் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு உலகத்தை கண்டார். அங்கு வசிக்கும் மக்களுக்கு பெரிய வயிறுகள், அடர்த்தியான வாய்கள், அதாவது உதடுகள், மற்றும் கருமையான முடிகள் கொண்ட கால்கள் இருந்தன. அவர்களின் குரல் இடி முழக்க மேகத்தின் குரல் போல் இருந்தது. உதவியாளர்களே, அவர்கள் யார் என்று கூறுங்கள். இந்த உலகம் என்ன? இது தகுதியால் பெறப்பட்டதா? உதவியாளர்கள் கூறினார்கள், இது குஹ்யகர்களின் பதுக்கி வைப்பவர்களின் உலகம். இவர்கள் குஹ்யகர்கள் என்று நினைவு கூறப்படுகிறார்கள். பூமியில் அவர்கள் பெரிய குழிகளை தோன்றி சட்டபூர்வமாக சம்பாதித்த செல்வத்தை நிச்சயமாக குவித்து வைக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வழியில் செல்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் சூத்திரர்களைப் போலவே நடந்து கொள்ளும் பணக்கார இல்லறவாசிகள் ஆவார்கள். அவர்கள் உட்கொள்வதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் கோபமும் பொறாமையும் இல்லாதவர்கள். அவர்கள் எளிமையாக நடந்து கொள்பவர்கள். எப்போதும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் விரும்புகிறார்கள். அவர்கள் கோபமும் பொறாமையும் இல்லாதவர்கள். அவர்கள் எளிமையாக நடந்து கொள்பவர்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் விரும்புகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு சந்திர தினங்கள், வார தினங்கள், பண்டிகை தினங்கள், சூரிய சஞ்சார தினங்கள் போன்றவற்றை கடைபிடிப்பதில்லை. அவர்கள் அநீதியையோ நீதியையோ புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும். முழு குடும்பத்தின் வணக்கத்திற்கு தகுதியானவராக கருதப்படும் அந்த பிராமணருக்கு அவர்கள் பரிசுகளை பரிசாக கொடுக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக அவரது வார்த்தைகளை கடைபிடிக்கிறார்கள். இந்த புண்ணிய செயல்களால் குஹ்யகர்கள் எங்கேயும் செழிப்பாக இருக்கிறார்கள். தேவர்களைப் போலவே இந்த குஹ்யகர்களும் சொர்க்க இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்தும் பயப்பட ஒன்றுமில்லை. அதன் பிறகு விழிகளுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு உலகத்தை அவர் கண்டார். அவர் கேட்டார், இந்த மக்கள் யார்? இந்த உலகத்தின் பெயர் என்ன? உதவியாளர்களே, தயவு செய்து எனக்கு கூறுங்கள். உதவியாளர்கள் கூறினர், இந்த உலகம் கந்தர்வர்களின் உலகம். இந்த நபர்கள் அற்புதமான புனித அனுசரிப்புகளின் கந்தர்வர்கள். ஏனென்றால் அவர்கள் தேவர்களின் புகழை பாடுகிறார்கள். சாரணர்களாகவும்
புகழ் பாடகர்களாகவும் இருந்தவர்கள் இப்போது கந்தர்வர்களாகிவிட்டனர். இசை அறிவியலை அறிந்த அவர்கள் அரசர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறார்கள், செல்வந்தர்களாக புகழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பணத்தின் பேராசையால் கவரப்படுகிறார்கள். அவர்கள் சிறந்த ஆடைகள், செல்வம், கற்பூரம் போன்ற நறுமண பொருட்கள் மற்றும் மன்னர்களின் தயவால் அவர்களால் பெறப்பட்ட பல பொருட்களை பிராமணர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் பாடல்களை பாடுகிறார்கள். அவர்களின் மனம் எப்போதும் கந்தர்வ வேதத்தில் நிலைத்திருக்கும். அவர்கள் நடன கலையின் பயிற்சியிலும் படிப்பிலும் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்கள். பிராமணர்கள் இசையின் மூலம் சம்பாதித்த செல்வத்தின் மூலம் சாந்தப்படுத்தப்பட்டதால் அவர்கள் தகுதியானவர்களாக மாறிவிட்டனர். எனவே அவர்களின் உலகம் கந்தர்வ உலகம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இசை அறிவியலின் சக்திக்கு மகா தேவலோக முனிவர் நாரத முனிவர் விஷ்ணு லோகத்தில் மரியாதைக்கு தகுதியானவராக மாறிவிட்டார். அவர் ஸ்ரீ சம்புவின் மிகவும் பிரியமானவர். தும்புரு மற்றும் நாரதர் இருவரும் அரிதான வணக்கத்திற்குரிய இசை கலைஞர்கள். தேவர்களுக்கு கூட அணுக இயலாதவர்கள். சிவன் நாத ஒலி மெல்லிசை உருவகப்படுத்தப்பட்டவர். மேலும் அவர்கள் இருவரும் மெல்லிசையின் கொள்கைகளை அறிந்தவர்கள். மகிமைமிக்க ஸ்ரீஹரி அல்லது ஹரருக்கு அருகில் ஒரு பாடல் பாடப்பட்டால் அதன் பலன் முக்தி அல்லது அவர்களின் நேரடி வருகை அல்லது அவர்களின் இருப்பு. ஒரு திறமையான இசைக்கலைஞர் தனது இசையின் மூலம் மிகப்பெரிய உலகத்தை முக்தி அடையவில்லை என்றால் அவர் குறைந்தபட்சம் ருத்ரனின் உதவியாளராகி அவருடன் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த உலகில் பின்வரும் ஸ்மிருதி எப்போதும் பாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீஹரி மற்றும் ஹரனை அவர்களின் சொந்த பாடல்களில் தொடர் மூலம் எப்போதும் வணங்க வேண்டும். இதனை கேட்டதும் சிவசர்மன் உடனடியாக மற்றொரு அழகான நகரத்தை அடைந்தார். அவர் இந்த நகரத்தின் பெயரென்ன என்று கேட்டார். சேவகர்கள் கூறினார்கள், இது வித்யாதரர்களின் உலகம். அவர்கள் அனைவரும் பல்வேறு புராணங்களில் வல்லுநர்களாக உள்ளனர். அவர்கள் மாணவர்களுக்கு பல்வேறு வகையான கலைகளை கற்பிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கற்றலில் தேவையற்ற பெருமை மற்றும் ஆணவம் இல்லாதவர்கள். அவர்கள் மாணவர்களுக்கு உணவு, செருப்புகள், உடைகள், போர்வைகள் மற்றும் மருந்துகளை தங்கள் நோய்களை தணிக்க வழங்குகிறார்கள். அவர்கள் சீடர்களை தங்கள் சொந்த மகன்களாக கருதுகிறார்கள். புனிதமான நடைமுறைகளை பின்பற்றி அவர்கள் நல்ல பெண்களை ஆடைகள், வெற்றிலை மற்றும் உணவுடன் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் விருப்பமான தெய்வங்களை நன்மைக்காக மிகுந்த ஆசையுடன் வணங்குகிறார்கள். இந்த வித்யாதரர்கள் அந்த தகுதிகளுக்காக இங்கேயே இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது சம்யாமினியின் அதிபதியான தர்மராஜர் துந்துபிகளின் மேகங்களின் சத்தங்களுக்கு மத்தியில் அங்கு வந்தார். அவர் ஒரு மென்மையான உருவத்தை எடுத்திருந்தார். அவர் ஒரு வான்வெளி ரதத்தில் அமர்ந்திருந்தார். தர்மத்தை அறிந்தவர்களாலும் சேவைகளை செய்வதில் திறமையான 3 அல்லது 4 ஊழியர்களாலும் சூழப்பட்டார். தர்மராஜா கூறினார், நல்லது நல்லது, மிகவும் புத்திசாலி சிறந்த பிராமண சிவசர்மனே, பிராமணர்களின் குடும்பங்களுக்கு ஏற்ற அனைத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். வேதங்கள் ஆரம்பத்தில் படிக்கப்பட்டன. ஆச்சாரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தர்ம சாஸ்திரங்களில் வகுக்கப்பட்ட மற்றும் காணப்படும் புண்ணிய நடைமுறைகள் உங்களால் முறையாக மதிக்கப்பட்டன. நிலையற்ற உடல், முக்தி புரிகளின் முக்தி நகரங்கள் நீரால் சுத்திகரிக்கப்பட்டது. வாழ்க்கை மற்றும் இறப்பு தொடர்பான விஷயங்களில் தாங்கள் ஒரு நிபுணராவீர்கள். எப்போதும் அசுத்தமான துர்நாற்றம் வீசும் உடல் சிறந்த புனித தலங்களிலிருந்து கிடைக்கும் தகுதிக்காக மாற்றப்பட்டுள்ளது. இந்த காரணத்திற்காகவே கற்றறிந்தவர்கள் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான பாகுபாடு உணர்வோடு இணைந்து கற்றலை மதிக்கிறார்கள், பெருமதிப்பு கொள்கிறார்கள். அந்த அறிஞர்கள் ஒரு நாளின் ஒரு கணத்தை கூட வீணாக்க மாட்டார்கள். உயிரினங்கள் தங்கள் மரண வாழ்வின் 5 அல்லது 6 கணங்கள் என்ற குறுகிய காலத்திற்கு வாழ்கின்றன. அங்கு அவர்கள் தீய மற்றும் பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாது. உடல் எப்போதும் அழிக்கப்படுவது உறுதி. பண சொத்துக்கள் மரண நேரத்தில் பாதுகாக்காது. எனவே ஒரு முட்டாள் மனிதன் உங்களைப் போன்ற உன்னதமான செயல்களில் ஏன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது? வாழ்க்கை நிலையற்றது. உலக மக்கள் துக்கத்தால் கிளர்ந்தெழுகிறார்கள். எனவே தங்களை போன்ற நீதிமான்களால் மனதை பக்தி செயல்களை நோக்கி செலுத்த வேண்டும். உங்கள் நல்லொழுக்க செயல்களின் பலனால்தான் என் மரியாதைக்குரிய இந்த 2 பகவான் பக்தர்களும்
உங்கள் நண்பர்களாகிவிட்டனர். எனவே எனக்கு கட்டளையிடப்படட்டும். நான் என்ன உதவி செய்ய முடியும்? என்னை போன்றவர்கள் செய்திருக்க வேண்டியதை நீங்கள் ஏற்கனவே செய்துவிட்டீர்கள். இன்று நான் மிகவும் பாக்கியவானானேன். ஏனென்றால் இறைவனின் ஊழியர்கள் காணப்பட்டுள்ளனர். எப்போதும் சேவை செய்ய எனது தயார் நிலை இறைவனின் தெய்வீக பிரசன்னத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த இருவராலும் அனுப்பி வைக்கப்பட்டு யமன் தனது நகரத்திற்குள் நுழைந்தார். யமன் திரும்பிய பிறகு பிராமணர் அந்த 2 உதவியாளர்களிடம் கேட்டார். சிவசர்மன் கூறினார், நேரடியாக பார்த்தால் இந்த தர்மராஜா மிகவும் மென்மையான குணாதிசயங்களை கொண்டவர். அவரது வார்த்தைகள் நீதிக்கு உகந்தவை மற்றும் மனதிற்கு இனிமையானவை. இந்த சம்யாமினி நகரம் அதன் சிறப்பியல்பு அம்சங்களில் மிகவும் அற்புதமானது. ஆனால் அதன் பெயரை கேட்டாலே அது பாவைகளை மிகவும் பயமுறுத்துகிறது. மரண உலகில் மக்கள் யமனின் வடிவத்தை வேறு விதமாக விவரிக்கிறார்கள். ஆனால் நான் கண்டது நேர்மாறானது. உதவியாளர்களே, அதற்கான காரணத்தை தயை கூர்ந்து கூறுங்கள். மக்கள் இந்த உலகத்தை ஏன் பார்க்கிறார்கள்? யார் இங்கே தங்குகிறார்கள்? இது மட்டும்தான் அவருடைய வடிவமா அல்லது வேறு ஏதாவது? அதை கூறட்டும். உதவியாளர்கள் கூறினார்கள், ஐயனே கேளுங்கள். பொறுமைசாலிகளே, உங்களைப் போன்ற பயப்படாதவர்களும் தகுதியானவர்கள் ஆனவர்கள் ஆதலால் அவர் மிகவும் மென்மையானவராக காணப்படுகிறார். இயற்கையாகவே அவர் பக்தியின் உருவகமாவார். இந்த மென்மையான யமன் பின்வருமாறு வேறு விதமாக விவரிக்கப்படுகிறார். அவர் பழுப்பு நிற விழிகள் கொண்டவர். அவரது விழிகளின் மூலம் முனைகள் கோபத்தால் சிவந்திருக்கும். அவரது வாய் வளைந்த பற்களுடன் பயங்கரமானது. மின்னல் போல நாக்கு விரிந்து பயங்கரமாக தெரிகிறது. அவரது தலையில் உள்ள முடிகள் நிமிர்ந்து நிற்கின்றன. அவரது கை கால்கள் மிகவும் கருமையான நிறத்தில் உள்ளன. இறுதி அழிவின் போது இடி முழக்கமிடும் மேகத்தின் குரல் போல அவரது குரல் சத்தமாக இருந்தது. அவரது காலதண்டம் கடுமையான கோல் அவரது கையால் உயர்த்தப்பட்டுள்ளது. அவரது புருவங்கள் வளைந்திருக்கும் முகம் பயங்கரமாக இருக்கிறது. அவர் கட்டளையிட வேண்டிய கட்டளை பின்வரும் வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. துர்தாமா, அவரை இங்கே கொண்டு வாருங்கள். அவரை வீழ்த்துங்கள், கட்டுங்கள், அவரை பலமாக அடிக்கவும். அதிகப்படியான தவறுகளை செய்த இந்த மனிதனின் தலையில் சுத்தியலால் அடிக்கவும். இந்த துர்தாண்டவனின் கால்களை பிடித்து பாறை நிலத்தில் அடிக்கவும். உங்கள் பாதத்தை அவரது கழுத்தின் மீது வைத்து கண்களை பிடுங்கவும். இந்த மனிதனின் வீங்கிய கன்னங்களை விரைவாக ஆயுதங்கொண்டு வெட்டி திறக்கவும். இந்த மனிதனின் கழுத்தை ஒரு கயிற்றால் கட்டி ஒரு மரத்தில் தொங்க விடவும். இந்த மனிதனின் தலையை மரக்கட்டையால் வெட்டுவது போல் துண்டிக்கவும். அவரது முகத்தை இரக்கமின்றி உதைத்து பொடியாக நசுக்கவும். மற்ற ஆண்களின் மனைவிகளை தூக்கி பாலியல் பலாத்காரம் செய்த இந்த பாவியின் கையை வெட்டுங்கள். மற்ற ஆண்களின் மனைவிகளின் இல்லங்களுக்கு சென்ற இந்த மனிதனின் கால்களை வெட்டுங்கள். மற்ற ஆண்களின் மனைவிகளின் கை கால்களில் அணி அடையாளங்கள். மற்ற ஆண்களின் மனைவிகளின் வாயின் வாசனையை முகர்ந்து பார்த்த இந்த பாவியின் வாயில் சளியை துப்பு. மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசிய இந்த பாவியின் வாயில் ஒரு கடினமான ஆணியை திணிப்பாய். விகட பக்தரே, இந்த மனிதனை வானலியில் கடலை பருப்பை போல் மணல் மற்றும் சரளையுடன் சேர்த்து வறுத்தெடுங்கள். அவர் மற்றவர்களை துன்புறுத்துவார். குரூரலோச்சனா, இந்த மனிதனின் முகத்தை சேறு நிறைந்த அழுகிய இரத்த குளத்தில் மூழ்கடித்து விடுங்கள். அவர் எப்போதும் குற்றமற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பார். உத்கடா, இந்த மனிதன் தனக்கு கொடுக்கப்படாத பிற ஆண்களின் பொருள்களை எடுத்துச் செல்வான். அவனது உள்ளங்கைகளை பிடித்து எண்ணெய் தெளித்து சூடான கரி நெருப்பில் வறுப்பான். பீஷணரை, தங்கள் குருக்களை பற்றியும் தேவர்களை கண்டித்தவர்களை பற்றியும் அவதூறான கருத்துக்களை பேசியவர்களின் நாவுகளில் சூடான இரும்பு கம்பிகளையும் கம்புகளையும் செருகவும். மற்றவர்களின் முக்கிய பாகங்களை துளைத்து அவர்களின் இரகசியங்களையும் பலவீனங்களையும் வெளிப்படுத்திய இந்த பாவியின் அனைத்து முட்டுக்களிலும் சிவப்பு சூடான இரும்பு ஆணிகளை பொருத்தவும்.
துர்முகரே, மற்றவர்கள் கொடுத்த பணத்தை பெற மற்றவர்களின் வாழ்வாதாரத்தை கொள்ளையடிக்கும் இந்த பாவியின் நாவினை துண்டித்து விடுங்கள். ரோதாசியரே, இந்த பாவியின் வயிற்றை விரைவாக துண்டித்து மல புழுக்களால் நிரப்புங்கள். அவர் பிராமணர்களின் ஆலய சொத்துக்களையும் சட்ட விரோதமாக அனுபவித்தார். அந்தகரே, இந்த பாவியை நரகத்தின் பாத்திரங்களில் கும்பிபாகரே சமைத்து வையுங்கள். அவர் தனக்காகவே சமைத்து தெய்வங்களுடனும் பிராமணர்களுடனும் விருந்தினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளாமல் முற்றிலும் சுயநலவாதியாக இருந்தார். உக்ராசியரே, விரைந்து சென்று இந்த பாவியை மகாரவரவர் அல்லது ரௌரவர் என்ற நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர் நன்றியற்றவர், அவர் குழந்தைகளை கொல்வார், அவர் நம்பிக்கை துரோக குற்றவாளி. துர்தமாஷ்டரா, இந்த பிராமண கொலையாளியை அந்த தாமேஷ்டரிடம் அழைத்துச் செல்லுங்கள். இந்த மதுவுக்கு அடிமையானவரை போயசோனிதரிடம் அழைத்துச் செல்லுங்கள். இந்த தங்க திருடரை காலசூத்திரரிடம் அழைத்துச் செல்லுங்கள். இந்த குருவின் படுக்கையை அசுத்தப்படுத்தியவரை அபிசியிடம் அழைத்துச் செல்லுங்கள். இந்த பாவி அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். வருடம் முடியும் வரை அவரை அசிபத்திர வன நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். இந்த மகா பாவிகளை எல்லாம் சூடான எண்ணெய் நிரப்பப்பட்ட கொப்பரைகளில் போடுங்கள். எஃகு போன்ற கொம்புகள் கொண்ட கொடூரமான காக்கைகளால் அவர்கள் தொடர்ந்து துன்பப்படட்டும். கல்பத்தின் இறுதி வரை இந்த பாவிகளை அங்கேயே நிரந்தரமாக தங்கச் செய்யுங்கள். பெண்கள், பசுக்கள் மற்றும் நண்பர்களை கொன்ற பாவிகளை கால்களை மேலேயும் தலையை கீழேயும் வைத்து பூத்த ஷால்மலி மரத்தில் நீண்ட நேரம் தொங்க விடுங்கள். மகாபுஜரே, தனது நண்பரின் மனைவியை தழுவிய இந்த பாவியின் தோலை ஒரு ஜோடி இடுக்கியால் கிழித்து எறியுங்கள். மிக விரைவில் அவரது கைகளையும் வெட்டுங்கள். இந்த பாவியை ஜுவாலா கிலா என்ற பெரிய நரகத்தில் விழச் செய்யுங்கள். அவர் மற்ற ஆண்களின் வயல்களையும் இல்லங்களையும் தீ வைத்து எரித்தார். மற்றவர்களுக்கு விஷம் கொடுத்த பாவியையும் பொய் சாட்சியம் அளித்த குற்றவாளியையும் காலக்கூட நரகத்தில் தள்ளுங்கள். பொய்யான அளவுகள் மற்றும் எடைகள் மூலம் மற்றவர்களை ஏமாற்றிய பாவியை கண்ட மோடனை அல்லது கழுத்தை நெரித்த பிறகு கீழே தள்ளுங்கள், நரகத்தில் தள்ளுங்கள். துஷ்பிரேஷரே, புனித நீரில் துப்பிய பாவியை லாலா பிபா நரகத்திற்கும் கருவை அளிக்கும் பாவியை ஆமாபாக நரகத்திற்கும் மற்றவர்களை துன்புறுத்தும் மனிதனை சூலாம்பாக நரகத்திற்கும் அழைத்துச் செல்லுங்கள். பழச்சாறுகள் மற்றும் பானங்களை விற்ற பிராமணரை கரும்பு அரைக்கும் இயந்திரத்தில் சித்திரவதை செய்தல் ஷோ எந்திரம் என்பது நரகத்தின் பெயராகவும் இருக்கலாம். தனது குடிமக்களை துன்புறுத்திய அரசரை அந்த கூபா நரகத்திற்கு தள்ளுங்கள். ஹலாயுதா, சணல் மற்றும் மதுவிற்கும் வைசியரையும் பசுக்கள், இன்ஜின் விதைகள் மற்றும் குதிரைகளை விற்கும் அடிப்படை பிராமணரையும் சாந்து மற்றும் பூச்சியால் தொடர்ந்து அடிக்கவும். தீர்காட்ரீவரை நரகத்தில் சித்திரவதை செய்யுங்கள். பிராமணர்களை அவமதித்து பிராமணரின் முன்னிலையில் ஒரு படுக்கையில் அமர்ந்திருக்கும் சூத்திரன் அதோமுகன். பாஷாபாணியே, கஷாபாணியே, இந்த பாவிகளின் கால்களை கட்டுங்கள். பிராமணருடன் போட்டியிடும் சூத்திரன், தன்னை பிராமணர் என்று கூறிக்கொள்ளும் வைசியன், பிறருக்காக யாகங்களை செய்யும் சத்திரியன், வேதங்களை அறியாத பிராமணன், சிவப்பு அரக்கு, உப்பு, இறைச்சி, எண்ணெய், விஷம், நெய், ஆயுதங்கள் மற்றும் கரும்பு பொருட்களை தொடர்ந்து விற்கும் கீழ்த்தரமான பிராமணன். அவர்களை சாட்டையால் கடுமையாக அடித்து தப்த கர்தமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஒழுக்கமற்ற வேசியாக இருந்த இந்த பெண்ணை குடும்பத்திற்கு ஒரு களங்கமாக ஆக்கி அவளுடைய மையல் நாயகனின் சிவப்பு சூடான இரும்பு உருவத்தை தழுவச் செய்யுங்கள். துராதர்ஷரை பஹோ பிரம்மரதம் என்ற நரகத்தில் அழைத்துச் செல்லுங்கள். சகா, கருப்பு தேனீக்கள் மற்றும் குளவிகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் சபதம் மற்றும் அனுஷ்டானங்களை எடுத்துக்கொண்ட பாவி தனது புலன்களை அடக்க முடியாததால் அவற்றை கைவிடுகிறான். தீய செயல்களை செய்யும் மனிதர்களால் யமன் இந்த வார்த்தைகளை வெகு தொலைவில் இருந்து உச்சரிக்கப்படுகிறார். தங்கள் சொந்த செயல்களில் சந்தேகம் கொண்ட பாவிகளால் அவர் மிகவும் பயங்கரமானவராக காணப்படுகிறார். குடிமக்களை தங்கள் சொந்த பிறந்த குழந்தைகளைப் போல பாதுகாத்து நீதியின்
சட்டப்படி அவர்களை தண்டிக்கும் மன்னர்களே அவரது சபையின் உறுப்பினர்கள் ஆவார்கள். பல்வேறு சாதிகள் மற்றும் வாழ்க்கை நிலைகளை சேர்ந்த நபர்கள் தங்கள் கடமைகளை செய்ய தவறாமல் செய்யும் மன்னர்களே சரியான நேரத்தில் இறப்பவர்கள் அவரது சபையின் உறுப்பினர்கள். ஏழைகளோ தீயவர்களோ இல்லாத, துன்பங்களால் மூழ்கியவர்கள் துக்கத்தில் மூழ்கியவர்களோ இல்லாத மன்னர்கள் அவர்களது சபையின் உறுப்பினர்கள். தங்கள் சொந்த கடமைகளில் உறுதியாக இருக்கும் பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் மற்றும் சரியான சுய கட்டுப்பாடு கொண்ட மற்றவர்கள் சம்யமினி நகரில் வசிக்கின்றனர். உஷினரா, சுதன்வான், ரிஷபர்வன், ஜெயத்ரதன், ராஜி, சஹஸ்ரஜித், குஷி, திருததன்வன், ரிபுஞ்சயன், யுவனாஷ்வன், தண்டவக்ரன், நாபாகன், ரிபுமங்கலன், கரந்தமன், தர்மசேனன், பரமார்த்தகன், பராந்தகன் இவர்கள் மற்றும் பல மன்னர்கள் நல்ல கொள்கைகளை பின்பற்றி எது புண்ணியமானது எது புண்ணியமற்றது என்பது பற்றிய விவாதத்தை அறிந்தவர்கள் சுதர்மத்தில் தங்குகிறார்கள். சூரியனின் மகனையோ அதாவது யமதர்மனையோ அல்லது அவரது கடுமையான முகங்களை கொண்ட தூதர்களையோ உயர்த்தப்பட்ட கைகளில் தடிகளையும் கயிறுகளையும் ஏந்தி இருப்பதை காணாதவர்கள் யார் என்பது குறித்து இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். யமனின் அதிகாரிகள் பின்வரும் பெயர்களை எப்போதும் உச்சரிப்பவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். யமன் தனது வீரர்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறார்: கோவிந்தா, மாதவா, முகுந்தா, ஹரி, முராரி, தாமோதரா, அச்சுதா, ஜனார்தனா, வாசுதேவா இவை அனைத்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்கள். சம்பு, சிவன், ஈசா, ஸ்ரீகராசா சிவபெருமானின் திருநாமங்கள். கங்காதரா, அந்தகரிபு, ஹரா, நீலகண்டா, பூதேஷா, காண்டபரசு, மிருடா, காண்டிகேசா சிவபெருமானின் பெயர். வைகுந்தா, கைடபிரபு, காமதா தெய்வீக ஆமை வடிவில் உள்ளவர். அப்ஜபாணி தாமரை கரங்கள் கொண்டவர்கள் இவை அனைத்தும் விஷ்ணுவின் பெயர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு ரிஷிஷா, மதுசூதனா, சக்கரபாணி, நாராயணா, அசுர நிபர்ஹனா, சார்ங்கபாணி இவை அனைத்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயர்கள். கௌரிபதி, கிரீசா, சங்கரா, சந்திரசூடா இவை அனைத்தும் சிவ திருநாமங்கள். மிருத்யுஞ்சயா, உக்ரா, விஷமேக்ஷனா, காமசத்ரு, ஈசானா, கிருத்திவாசனா, திரிதசேகநாதா சிவபெருமானின் திருநாமங்கள். ஸ்ரீகாந்தா, பீடவாசனா, அம்புதானிலா, சௌரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்கள். லக்ஷ்மிபதி, மாதுரிபு, புருஷோத்தமா, ஆத்யா, ஆனந்தகந்தா, தரணீதரா, பத்மநாபா ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்கள். ஸ்ரீகண்டா, திக்வாசனா, சாந்தா, பினாகபாணி சிவபெருமானின் திருநாமங்கள். சர்வேஸ்வரா, திரிபுரசூதனா, தேவதேவா, திரையாக்ஷா, உரகபாரணா, பால மிருகங்கமௌலி சிவநாமங்கள். பிரம்மாண்ய தேவா, கருடத்வஜா, சாங்கபாணி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்கள். ஸ்ரீராமா, ராகவா, ராமேஸ்வரா, ராவணவி, சாணுரமர்தனா, ஹிருஷிகபதி, முராரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்கள். பூதேசா, மன்மதரிபு, பிரமதாதிநாதா சிவநாமங்கள். சுலின், கிரிஜா, ரஜினி, சகலாவதாசா, பர்கா, திரிநேத்ரா, பவ, பூதபதி, புராரி சிவநாமங்கள். கட்ச பிராணாசனா, சனாதனா, கேசிநாசா ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்கள். கோபிபதி, யதுபதி, வாசுதேவா, சுனு, கோவர்த்தனோத்தாரணா, தர்மதுரினா, கோபா ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருப்பெயர்கள். கற்பூர கௌரா, ரிஷபத்வஜா, பாலநேத்ரா சிவநாமங்கள். ஸ்தானு, திரிலோச்சனா, பினாகதாரா, ஸ்மராரி, விஸ்வேஸ்வரா, திரிபாத, கர்த்ரஜத கலாபா சிவ திருநாமங்கள். ஸ்ரீகிருஷ்ணர், அனிருத்தர், கமலாகரர், கல்மாஷாரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயர்கள். பிராமணர்களே, 108 சிறந்த பெயர்களை கொண்ட இந்த தொடர் சிறந்த ரத்தினங்களின் கொத்துக்களால் ஆன மாலையாக மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர்களின் நாயகர்கள் நேர்த்தியானவர்கள், கடவுள்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமான் ஆவார்கள். இந்த நாண் வலிமையானது, இது நல்ல குணங்களால் நிறைந்தது. இந்த மாலையை அணிபவர் நினைவில் வைத்திருப்பவர் யமனை காண மாட்டார்.
எனவே சிறந்த பிராமணர்களே, தர்மராஜா எப்போதும் பூமிக்கு செல்லும் தனது ஊழியர்களின் குழுக்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஹரி அல்லது ஹரனின் அடையாளங்களையும் பண்புகளையும் கொண்ட பூமியில் உள்ள மற்றவர்களையும் தூரத்திலிருந்து தவிர்க்க வேண்டும். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், தர்மராஜரால் தெளிவான முறையில் இசையமைக்கப்பட்ட கௌசுபம் அணிந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானின் பெயர்களை எப்போதும் திரும்ப திரும்ப சொல்லும் ஒரு திறமையான மற்றும் புத்திசாலி மனிதன், துணிச்சலானவன், எந்த தாயின் மார்பகங்களிலிருந்தும் சுரக்கும் சுரப்பை ஒருபோதும் குடிக்க மாட்டான். அது அனைத்து பாபங்களின் விதைகளையும் அளிக்கிறது. இந்த குற்றமற்ற கதையை கேட்ட போதும் அன்பே சிவசர்மன் ஒளிரும் திருமுகத்துடன் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனது முன் தெய்வீக கன்னிகைகளின் நகரத்தை கண்டார். 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.